ஹாய்! இன்னைக்கு நம்ம பால்கனியை நீட்டா மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ரொம்ப கச்சா முச்சான்னு வச்சுருந்தோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து லாஸ்ட் வீடியோவில் மணி பிளான்ட் கட்டிங் போடும்போது இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வைங்க நிறைய சஜஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பிளேஸ்லேயே நிறைய பிளான்ட்ஸ் வளர்க்குறதா போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டே சஜஷன் வாங்கிட்டு நர்சரி போய் அவங்க சொன்ன எல்லா பிளான்ட்ஸையும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் ஒன்று வந்து இந்த இன்ச் பிளான்ட். அதுலேயும் நான் நிறைய கட்டிங்ஸ் எடுத்து தனியாக ஒரு பாட்டில் போட்டு ப்ரொபகேஷன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஹேங்கிங் பார்ட்டாக நான் மாட்டிட்டேன். அண்ட் இது வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் டர்ட்டில் வைன்னு சொல்லுவாங்க. இது வந்து லோ மெயின்டெனன்ஸ்லேயே ரொம்ப அழகாக க்ரீனிஷாக வளருது. ஸோ அதையுமே நான் ஹேங்கிங் பார்ட்டில் வாங்கியிருந்தேன். அண்ட் இன்னொன்று வாங்கியிருந்தேன். இதோட நேம் எனக்கு தெரியல, யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஹேங்கர்லாம் வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ஒரு ₹50 அந்த மாதிரி. பாட்ஸ் எல்லாம் ஃப்ளோர்லேயே வச்சு ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ இந்த ஹேங்கர் மாட்டிட்டு அந்த பாட்ஸ் எல்லாம் அதில் வைக்கும் போது ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் ஹைலைட்டே இந்த ஸ்டாண்டு தான் அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டு. அண்ட் இதை வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. இது வந்து ஒரு ரஸ் ஃப்ரீ ஸ்டாண்டர். மழை வெயில் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஒரு 7 ஷெல்ஃப் 8 ஷெல்ஃப் இருக்கும். நம்ம 8 பாட்ஸ் வந்து வச்சுக்கலாம். அண்ட் எல்லாத்தையும் ரீபாட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. இதில் வந்து ரோஸ்மேரி, லெமன் கிராஸ் அந்த மாதிரி நிறைய செடி நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.